நான் உண்மையிலே வந்து ஒரு பார்வையாளராகத்தான் இந்த நிகழ்வுகளை பங்கு பெற்ற வேண்டும் என்ற எண்ணத்துடன் வந்திருந்தேன். ஆனால் உங்களது உரைகளையும் கவிதைகளையும் கேட்ட பின்னர் ஒரு சில வார்த்தைகளாவது நான் கதைக்க வேண்டும் போல் இருக்கின்றது. உங்களது பேச்சுகளை கேட்கும் பொழுது நான் உண்மையிலே சாவத்திரியை சேர்ந்தவன். அப்போ ஹமீன் மாஸ்டர், ஜமான் மாஸ்டர், இப்படி பல மாஸ்டர்கள் வந்து போனார்கள். அத்துடன் எனது பாடசாலை நண்பர்கள் அப்துல் ஜப்பார், அன்வர், மற்ற பிரபல வர்த்தகர்கள், சுல்தான், அபூபக்கர், இப்படியானவர்கள் எல்லாம் எனது மனக்கண் முன்னே வந்து போனார்கள். அவர்களுக்கு நாங்கள் இப்படி இதை செய்தோம் என்று எண்ணும் பொழுது உங்கள் முன்னிலையில் நாங்கள் வெட்கப்பட்டு தலை குனிந்து மன்னிப்பு கேட்பதை விட ஒரு ஒன்றும் இல்லை. ஆனால் இது ஒரு விஷயத்தை நாங்கள் கொஞ்சம் ஆழமாக அறிய வேண்டும். சில வருடங்களுக்கு முன்னர் கிழக்கு மாகாணத்தில் இருந்த ஒரு பிரபல நீலவான், முஸ்லிம் நீலவானற்ற பேரை நான் மறந்துவிட்டேன். அவர் தனது தமிழ் நண்பரை பார்த்து, அவரை மிக நெருக்கமாக பழகிற நண்பர்கள், அவரை பார்த்து கேட்டார், 1915 சிங்கள முஸ்லிம் கலவரம் இலங்கையிலே நடக்கும் பொழுது சேப்போன் ராமநாதன் அந்த யுத்த சூழலின் மத்தியிலே இங்கே இருந்து இங்கிலாந்துக்கு போய் சிங்களவர்களுக்காக வாதாடினார். ஏன் அவர் ஒரு வார்த்தை கூட முஸ்லிம்களை பற்றி கலைக்கவில்லை என்ற ஒரு கேள்வியை போட்டு தமிழ் நண்பரை திக்குமுக்காட செய்துவிட்டார். இதில் நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், இப்போ வந்து முஸ்லிம்கள் வந்து இப்போ தமிழர் நாங்கள் சிங்கள மக்களிடமிருந்து எண்ணத்தை எதிர்பார்க்கிறோமோ அதைத்தான் முஸ்லிம்களும் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள். நாங்கள் முஸ்லிம்களுக்கு அந்த உரிமையை மறுத்தால் எங்களுக்கு எந்தவித தகுதியும் இல்லை. நாங்கள் இதற்கு வந்து ஏன் தமிழ் மக்கள் வந்து கொஞ்சம் முஸ்லிம் மக்களோட என்ன இவர்களுக்கு இந்த பிரச்சனை, ஏன் ஒன்றாக இருந்தவர்களுக்கு இது என்ன நடந்தது, ஏன் இந்த பிரச்சனை, இந்த முஸ்லிம்களை ஏன் வடபுலத்தில் இந்த கைக்கார்கள் என்பதற்கெல்லாம் பலவிதமான காரணங்கள் சொல்லலாம். உதாரணமாக சில பேர் சொல்வார்கள், சாவஜில்லை சுல்தான் கடையில் வந்து 50-60 வாள்கள் இருந்தது. AK-47 T-56 மாறா புலிகளுக்கு வாழை வச்சு என்ன செய்யலாம். இப்படியான சும்மா தேவையில்லாத கதைகள் தான் நாம் அதை நம்புறாக்களும் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். சரியா, அதுதான் மிகவும் துக்கமான விஷயம். ஆனால் இதில் அந்த உண்மையாக வந்து நாங்கள் அந்த முஸ்லிம்களுக்கு வந்து கிழக்கு மாகாணத்திலேயோ அல்லது இணைந்த வடகிழக்கு மாகாணத்திலேயோ ஒரு தனி அழகு, முஸ்லிம்களை நாங்கள் வந்து அவர்கள் ஒரு தனி இனம். சரி, அதை நாங்கள் அங்கீகரிக்க வேண்டும். இந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி இன சுத்திகரிப்பு நடந்த பின்னர், ஒரு சில மாதங்களுக்கு பின்னர் யோகி வந்து யாழ் பல்கலைக்கழகத்திலே ஒரு கூட்டம் ஒன்று நடத்தியிருக்கிறார். அந்த கூட்டத்திலே வந்து அவர் அந்த பெரிய பேராசிரியர்கள், அவர் இன்டலெக்சுவல்ஸ் எல்லாம் கணக்கு பேர் இருந்த கூட்டத்திலே அவர் வந்து கேட்டார், நீங்கள் எல்லாம் பலர் வந்து முஸ்லிம்களை வெளியேற்றினது குறித்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறீர்கள், நீங்கள் கோபமாக இருக்கிறீர்கள், உங்களை நாங்கள் ஏன் அப்படி செய்தோம் என்றதுக்கு என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள். அவர்கள் வந்து தமிழர்கள், முஸ்லிம்கள் என்பவர்கள் வந்து தமிழர்கள் தான். சரி, அவர்கள் வந்து தமிழ் மொழி பேசிக்கொண்டு அவர்களிலிருந்து வித்தியாசமானவர்கள் என்று குறும்பாக அவர்கள் தங்களை இனம் காட்ட விழிக்கிறார்கள் என்று. அப்போ அந்த அவ்வளவு இந்த இன்டெலெக்சுவல்ஸுக்கு மத்தியிலையும் வந்து வாய் கூசாமல் கூற அவர் அதை எதிர்த்து கலைப்பதற்கு ஒருத்தருமே இருக்கவில்லை. அந்த தரவராக பிள்ளைகள். எனவே வந்து அப்போ உண்மையிலே ஒரு உண்மையான சமாதானம் அல்லது உண்மையான ஒற்றுமை ஏற்பட வேண்டுமே. ஆனால் நாங்கள் நிச்சயமாக முஸ்லிம் மக்களுக்குரிய அந்த தனி அழகையோ அல்லது வந்து நில தொடர்பற்ற அழகு, பாண்டிச்சேரியில் இருக்கின்ற அது கூட நில தொடர்பற்ற முஸ்லிம்கள் எண்ணில் கூடுதலாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கான அந்த நில தொடர்பற்ற ஒரு அழகையாவது கொடுத்தால்தான் உண்மையான சமாதானம் ஏற்படும். சரி, இல்லாவிட்டால் வந்து இந்த
இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை மாதிரி தான் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே போகும். எனவே நாங்கள் முல்லை முள்ளால் தான் இருக்க வேண்டும் என்ற நண்பர்களுக்குன்னா சரி, எங்களால் இயலுமான அளவற்ற முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம். நன்றி. வேற யாராவது உங்களோட பங்குள்ள ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கலாம் சுருக்கமாக முடிச்சு கொடுக்கணும். நிறைய பேர் கை வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு உங்களுக்கு மிச்சம் நன்றி. என் நண்பர் சிம்மராஜ் அவர்கள் கலந்து கொள்ளும்படி கூறினார். ஆகவே நான் வந்தேன். இந்த தவறு தமிழ் தலைவர்கள் அன்று விட்ட தவறின் தொடர்ச்சிதான் இந்த மக்களின் வெளியேற்றம். இதை ஏன் நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நான் தமிழரசு கட்சியோடு இணைந்து பணியாற்றிய அந்த காலத்தில் எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்கள் முஸ்லிம் சகோதரர்களிலிருந்து அந்த கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்றம் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் அந்த நேரத்தில் அந்த ஒற்றுமையை வலியுறுத்தி நாங்கள் தமிழ் பேசும் சமூகம் என்பதை வலியுறுத்தி இருந்தால் அடுத்த காலங்களிலே வந்து இந்த மக்களை வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்க மாட்டாது. ஆகவே இந்த தவறை செய்தவர்கள் எங்கள் தமிழ் தலைவர்கள் என்பதை வந்து அவர்கள் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். நிச்சயமாக ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். நான் எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து மட்டக்களப்பு, அம்பாறை, கல்முனை, முதுமாலைப்பை, இன்னும் ஒன்றை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு காலகட்டத்திலே 1977 ஆண்டாக இருக்க வேண்டும். நான் ஒரு தேர்தல் பணியகத்துக்காக மன்னாருக்கு சென்றிருந்தேன். மன்னார் இல்லை, புத்தளம் சென்றிருந்தேன். அப்பொழுது நான் சென்ற இடம் உடப்பு. அப்போது 1977 ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணி சார்பாக வந்து போட்டியிட்டவர் டாக்டர் இலியாஸ். அவர் போட்டியிட்ட போது அவருடைய கட்சி சின்னம் வந்து உதயசூரியன். ஒரு சின்ன ஒரு நிகழ்வு, ஒரு முஸ்லிம் கிராமத்திலே வந்து அங்கே இருக்கிற ஒரு முஸ்லிம் கிராமத்திலே ஒரு கண்டறியாத அம்மா, நாங்கள் அந்த அந்த வாக்குச்சாவடியில் நாங்கள் இருக்கிறோம். அந்த அம்மா வந்து எங்கள்கிட்ட சொன்னது என்னன்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய உதவி கேட்டு எங்களுக்கு சொன்னது நான் உதயசூரியனுக்கு போட்டு விடும்போது சொல்லி, அப்படியான உணர்வுள்ள அந்த மக்களை நாங்கள் வெளியேற்றினது ஒரு வெட்கப்பட வேண்டிய விஷயம் என்று மாத்திரம் கூறி நன்றி. நீங்கள் எல்லாரும் பார்த்திருப்பீர்கள். 1-2 பேர் வந்திருந்தாலும் அவங்களோட ஆதங்கமும் முஸ்லீம்களை விரட்டி அடிக்கப்பட்ட போது இருந்ததுதான். நானும் மன்னாரிலிருந்து வந்து எங்கள் நாட்டுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் அந்த காலத்தில் LTT நல்ல ஸ்ட்ராங்காக இருந்ததால அவங்களுக்கு அப்போஸாக யாரும் கதைக்க முடியாது. இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பலஸ்தீனியத்தில் நடக்கிற பிரச்சனை உலகமே திரண்டிருந்தாலும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறதால நிறைய பேருக்கு வாங்கி கொடுக்க முடியாது. அந்த சூழ்நிலையில் நிறைய பேர் இருந்தார்கள். அந்த ஆதங்கத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி நிறைய தமிழர்கள் உண்மையாக எந்த நண்பர்கள் கூட நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயத்தை பற்றி கதைக்க முடியாத நிலைமை அந்த காலத்தில். இங்கே கூட என்னை போல பிஸ்னஸ் செய்கிறவங்க இப்போ கூட சில விஷயங்கள் உண்மையாக கதைக்க முடியாது. அந்த நிலைமையில நிறைய பேர் இருக்கிறோம். அதான் யதார்த்தம். இருந்தாலும் உங்களோட ஆதங்கத்தை நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. வேற யாராவது இருக்கிறீர்களா? நாங்கள் இன்னும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் நைனுக்கு முடிக்கலாம் இருக்கிறோம். 13 நிமிஷம் இருக்குது. கொஸ்டின்ஸும் கேட்கலாம், தலைமை கேட்கலாம். Maybe emotional thing to talk, but do we have anybody who was chased out of Jaffna, specifically Jaffna, and their journey during that particular day? Yeah, we can get a lot of people. And right. either in a group or I like to personally talk to Yeah. them. No, I came to, no, நாங்கள் வந்துட்டேன். எங்கள் parents
எங்களோட பிரதர்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அன்னைக்கு நடக்க இந்தாண்டில் இருந்தா யாராவது இருக்கிறீங்க. அதெல்லாம் அந்த ஜெனரேஷனுக்கு பிறகு வந்தால் கேட்கவே விளங்குதா? முஸ்லீம்களை கலைக்கும் போது இன்றைக்கு எந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு ஜப்னா மானிட்டர் அப்படி இருந்தாலும் எழுமுங்க. ஜப்னா மானிட்டர் இந்த இதை பற்றி பற்றி ஒரு ஆர்டிகல் அந்த வடிவம் எழுதியிருந்தது. அது அந்த இதை ஆர்டிகல் அனுப்பியிருந்தாங்க. இன்றைக்கு மீட் பண்ணிக்க தேர்ஸ்டே மீட் பண்ணுறாங்க. தேர்ஸ்டே மீட் பண்ணிக்க நான் கதை சொல்கிறேன். அப்போ இன்றைக்கு அவர் சொன்னவர் எனக்கு he's a Hindu from Jaffna. இப்போ மானிப்பா அன்னைக்கு அக்டோபர் 30th இன்னொரு கிளம்புக்கு வரணும்னு போய் மானிப்பாலேருந்து அங்கே அவங்களோட எல்டிடி ஆஃபீஸில் கேட்டுருக்குறேன் பெர்மிஷன் டு கோ டு கலாம்பு. சன்னுக்கு 10 years, டாட்டருக்கு 9 years. அப்போ அவன் அங்கே பெர்மிஷன் சொல்லியிருக்கிறோம். டாக்டரும் சன்னும் போகல. அது உங்களுக்கு பிள்ளைங்க தேவை. நீங்கள் அப்பா அம்மா வேணுமெண்டா நீங்கள் போகலாம்ட்டு போகணுன்ட்டு இதுக்கத்தான் இந்த டாக் வந்தது. எல்லா முஸ்லீம் பிரதரும் இந்த 2 hours வந்து இதெல்லாம் ஒன்று. அப்போ அந்த சான்ஸை பாவிச்சு இவர் ஒரு லாரி தேங்காய் கொண்டு போகிற லாரியோ என்னவோ பக்கத்து ஊரில் போய் கேட்டுருக்கேன், நீங்கள் கோருவீங்க. அப்போ எல்டிடி எல்லா இருக்கிற லாரி பஸ் எல்லாத்தையும் அன்னைக்கு வர சொல்லி இருக்கு அந்த பிக்கப் ஏரியாவுக்கு. அப்போ சொல்லியிருக்கேன், சரி நீங்கள் வாங்கோ, உங்களை கொண்டு ஒரு தெரிஞ்ச லாரி டிரைவர், நீங்கள் வாங்கோ, ஒரு எங்கள் சீஃபையும் போட்டுட்டு முன்னுக்கு இருங்க, என்னோட 2 பிள்ளைகளையும் அம்மாவையும் பக்கத்தில் பிடிச்சா அவ்வளோதான். இல்லாட்டி கொண்டு போகிறது அங்கே அந்த பிக்கப் ஏரியா கிட்ட கொண்டு விட வந்து அவியல் முனிசி லாரி டிரைவரோட பின்னாலும் ஒரு 50 பேர் இருந்தது. அதில் அது சொன்ன மம்மியாக போய் இறங்கினோடனே அவைகளுக்கு கிடைச்ச ரிசப்ஷன் முஸ்லீம் பிரதர் எல்லாம் நிறைய பேர் நின்று வந்து இறங்கினோடனே டக்குண்டா அவைகளுக்கு டீயிலேருந்து எல்லா சாப்பாடு எல்லாம் கொடுத்து எல்லாம் வடிவாக பார்த்து அங்கே அதுலேருந்து எங்கள் வணிகாலேருந்து பிறகு திரும்ப ட்ரெயின் எடுத்து போகணும் வந்து. அப்போ இன்றைக்கு அந்த கதையாக இன்றைக்கு தான் கேள்விப்பட்ட இந்த அந்த இதில் வாசிக்கிறது தான். பட் ஆக்சுவலி ஐ ஹர்ட் ஃப்ரம் ஹிம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் தட் ஸ்டோரி. ஓ உண்மை அப்படி நிறைய சம்பவங்கள் உண்டு. நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. சில ஆக்கள் சொத்துக்கு மன்னாரை பொறுத்தவரை எங்களோட அம்மா அப்பா மன்னாரில் உள்ள அவ்வளோ பேர் மைலண்டில் உள்ள ஆக்கள் எல்லாம் நிறையால போக முடியாமல் கடலால் போனாங்க. இதே அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி 5 வருஷத்துக்கு பிறகு முழுக்க புயல் வெளியேற்றார். சரியாக அக்டோபர் 30 வியாபாரத்தை அப்படியே நிறைய ஸ்டோரிகள் அப்படின்னா ஷேர் பண்ணலாம். நன்றி எல்லாரும் வந்து அடுத்தபடியாக ஓட்டர் தேங்க் நன்றி உரை எங்கள் கோச்சியா அம்ஜத் ஹாசன். மனித நேயத்துக்கு எதிரான அது 35வது வருட நினைவு. இது ஒரு தும்பியல் ஒரு தேதியல் இல்லை, இது ஒரு கிரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி. ஏன்னு சொன்னால் நீங்கள் ஜெனசைடாக பார்த்துருக்கீங்க. இன அழிப்பும் இன சுத்திகரிப்பும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் தான். ஒரு ரெண்டும் சேம் லாஸ் ஆஃப் த டைம். இன சுத்திகரிப்பு தான் இன அழிப்புக்கும் வழிவகுது. அப்போ அதில் பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ இது ஒரு கிரைம் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி. இதில் நீங்கள் பேர் அது அதிகமானவர் வந்து இங்கே கலந்து கொண்டு இருக்கிறீங்க. இதில் தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சியை நடந்து கொண்டிருக்கும் சமீம் முகமது அவர்கள் இந்த மண்டபத்தையும் அம்மா நகோலையும் எங்களுக்கு தந்து இந்த கோஆர்டினேஷன்லாம் செய்தார். அவருக்கு நான் முதல் வாரியாக நன்றி கூறிக்கொள்கிறேன். அதோடு இந்த ப்ரோக்ராமை நடத்துறதுக்கு
சீஃப் கோஆர்டினேட்டராக இருந்த லக்ஷ்மி நாயு மற்றது இதுக்கு சம்பந்தமான தீம் ஸ்பீச்சையும் இதுக்கு செய்தாங்க. அவர் எல்லா விஷயங்களையும் கூடுதலாக எடுத்து எங்களுக்கு இது ஒரு சமரியாக தந்தாங்க. அதால் மிஸ்டர் சாமி மிஸ்டர் லக்ஷ்மி நாயு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த யுனைடெட் ஸ்ரீலங்கன் முஸ்லீம் கம்யூனிட்டி கவுன்சில் சார்பாக பிரதர் ரஹமத்துல்லா அவர்கள் இது சொற்பொழிவானார்கள். அவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அதே மாதிரி கனடியன் தமிழ் காங்கிரஸ் சார்பாக இது கலந்து கொண்ட பிரதர் திரு பிரகர் அவருக்கும் நான் நன்றியை செலுத்தி சொல்கிறேன். சொசைட்டி சார்பாக அடுத்ததாக தங்களது ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸை இது பண்ணி ரிப்ரசன்டேட்டிவாக இங்கு சொற்பொழிவாற்றிய பிரதர் சாருதீன் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது எங்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்கள் சார்பாக மக்கள் கொண்ட பிரச்சனைகள் சம்பந்தமாக உரையாடிய எங்கள் யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாங்கள் அவரை எப்பயும் ஜெஃப்னா முஸ்லீம் கமிட்டி தலைவர் தான் கூப்பிடுறாரு. நமீஸ் காபூர் பிரதர் அவருக்கும் நான் நன்றியை செலுத்தி சொல்கிறேன். அது மாதிரி மன்னாரை பிரதிநிதித்துவப்படுத்திய கவிதை பாடி சென்ற எங்கள் நியாஸ் அமீர் பிரதர் அவர்களுக்கும் நான் நன்றியை சொல்கிறேன். கிரா தொகுதி இங்கே இதை ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணி வச்ச ஆஃபீஸ் நஜாத் அவர்களுக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். அத்தோடு இங்கு சோட்டிஸ்வர் டீ மற்றும் நம்மளோட இதற்கு தேவையான விஷயங்களை செய்ய முக்கியமான விடயங்களை செய்த பிரதர் நமீஸ், பிரதர் முனாஸ், பிரதர் சயித் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு டிஸ்கஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண எங்களோட அனைவருக்கும் நான் நன்றியை செலுத்துவதோடு நீங்கள் ஒரு சமூக உணர்வோடு இங்கு வந்து ஆர்வத்தோடு கலந்து கொண்ட நீங்களும் நான் இந்த நன்றியை செலுத்திக் கொள்கிறேன்.